வணக்கம், நான் உங்க ManianGopi. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம காமன் ITR அப்படின்ற ஒரு புது இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல்லையும் நிறைய போட்டிருக்கோம். கேட்டீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ITR 1ல இருந்து ITR 7 வரைக்கும் ஒரு 7, 8 அப்புறம் 4A அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு 7, 8 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட வருமானத்தில் நீங்க சேலரி மட்டும் தான் வாங்குறீங்க, வேற எந்த பெரிய பிசினஸ் பண்ணல, நான் வீடு வாடகைக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன். நீங்க சேலரி வாங்குறீங்க பிளஸ் நான் வீடு வாடகைக்கு விட்டுட்டு இருக்கேன், அதுல இருந்து எனக்கு வருமானம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தனி ITR ஃபார்ம். அதுக்கப்புறமா பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு ITR ஃபார்ம். நீங்க பார்ட்னர்ஷிப் ரன் பண்றீங்கன்னா அந்த பேர்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ITR ஃபார்ம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்னா அதுக்கு ஒரு ITR ஃபார்ம். ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ITR ஃபார்ம். இப்படி ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ITR ஃபார்ம்ஸ் இருக்கும். இந்த ITR ஃபார்ம்ஸுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபார்மா கொடுத்துடலாம், அது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி இன்னுமே ஆட்டோமேட் பண்ணி ஒரு காமன் ITR கொண்டு வர போறாங்க. அது இந்த வருஷம் கம்மிங் இயர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு இருக்காங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.